பேசலாமா? எதுக்கு நம்மளுக்கு கடவுள் வேணும்? நான் கடவுள் இல்லைன்னு சொல்லல. கடவுள்ங்கிற கான்செப்ட் ஏன் வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? என்னைக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? நான் யோசிச்ச சமயத்துல எனக்கு தோணுன 2 காரணம். முதல் காரணம் ஒரு எத்திக்கல் ஆர் மாரல் கட்டுப்பாட்டுக்காக இந்த கடவுள் கான்செப்ட கொண்டு வந்திருக்கலாம். அதாவது நம்ம அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தினா கடவுள் நம்மள தண்டிப்பாரு. நம்மள மட்டும் கிடையாது, நம்மளோட குழந்தை, குட்டிகள, பரம்பரையே தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பொய் சொன்னா சாமி கண்ண குத்தும், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்ற எல்லா கான்செப்ட்டுமே எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்காது. இப்படித்தான் இந்த விதிகளோட வாழணும் அப்படிங்கிறது தான் பண்பாடு நிறைஞ்ச வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கறதுனாலயே கூட இருக்கலாம். ஆனா நம்ம தான், அதாவது நம்ம மனுஷங்க தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டோம், ரைட்? உண்மையை டைரக்டா எடுத்து சொன்னா நம்ம என்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கோம்? அதனாலதான் கடவுள் இருக்காரு, கடவுள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு, நீ பண்றது எல்லாமே கடவுளுக்கு தெரியும், அதனால தப்பு செய்யாத, ஒழுங்கா நடந்துக்க, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத, அப்படி ஒரு பயம் கலந்த மரியாதைய அந்த கடவுள் மேல கொண்டு வந்திருக்காங்க. 2வது காரணம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க செலக்ட் ஆகல. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ நான் நல்லா பண்ணனே, நல்லா படிச்சுட்டு போனேனே, ஆனா கிடைக்கலையே, இல்லைன்னா ஐயோ நான் இதை படிச்சிருந்திருக்கலாமே, இதையே நான் படிக்காம விட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே நொந்துக்குவீங்க. ஆனா இதே இடத்துல கடவுள் கான்செப்டை கொண்டு வாங்களேன். சரி, இது என்னமோ எனக்கு கிடைக்காம போயிருக்கு, கடவுள் வேற ஏதோ பிளான் எனக்காக வச்சிருக்காரு, இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும், கடவுள் இதை வேணான்னு சொல்றாரு, மேபி இதை விட என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். கரெக்டுங்களா? உங்களோட ஏமாற்றம், மனச்சோர்வு எல்லாமே இந்த கடவுள்ங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமா எதிர்பார்ப்பு, நம்பிக்கை அப்படின்னு மாறுது இல்லைங்களா? அதுவும் இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நடக்குது, நம்மளையும் மீறி நடக்குது, அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சமயத்துல நம்மளே நம்ம நொந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி வாழ்க்கையை தொடர முடியும்? ஆனா அதே இடத்துல கடவுளுங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம்னா, சரி இது பண்ணது அந்த கடவுள் தான், அவன் தான் என்ன பண்ணிட்டான், அவன் தான் தப்பு சரியா பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த பழிய எல்லாத்தையும் நம்ம அந்த கடவுள் மேல போட்டுடுவோம். கிட்டத்தட்ட ஒரு சர்வைவல் டாக்டிக். இந்த காரணத்துக்காகத்தான் கடவுள்ங்கிற கான்செப்ட் வந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ஆனா விசித்திரம் என்னன்னா, எந்த கடவுள் மேல இருந்த பயமும் மரியாதையும் நம்மளை ஒழுக்கத்தோட வாழ வச்சதோ, அதே பயத்தை பல பேர் தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்துறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேச்சு தொடரும்.